மிக அற்புதமான ஒரு பதிவு. ருத்ராஜத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ருத்ராஜம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேஸஸ் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு வேல்யூ, ஒவ்வொரு சக்தி. இன்றைக்கி நிறையா பார்த்திங்கனாக்கா ருத்ராஜம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அது கழுத்தில் மாட்டிக்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு நினைப்பாங்க. ருத்ராஜம் ரொம்ப பிடிக்கும், அது சக்தி வாய்ந்தது எனக்கு தெரியும். அதனால் நான் எப்போதுமே பேக்கெட்லேயே வச்சுருப்பேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஹேண்ட்பேக்கில் வச்சுருப்பேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு கழுத்தில் அணியிறது ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா நான் உள்ளே போட்டுப்பேன். சில சமயத்தில் ஷர்ட் அமுக்கும், அதனால் நல்லா போக்க முடியாது. இப்படி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, ஆன்மீக பதிவோடு மிக அற்புதமான ஒரு பதிவு. ருத்ராஜத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ருத்ராஜம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேஸஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸ், டபுள் ஃபேஸ், 3 ஃபேஸ், 6 ஃபேஸ், 5 ஃபேஸ், இப்படியே 23, 24, 35 இப்படி நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு வேல்யூ, ஒவ்வொரு சக்தி. இல்லை பொதுவாக அப்படின்னு பார்த்திங்கனாக்கா 5, 6 முகம், 5 முகம் பார்த்திங்கன்னா பரவலாக பார்த்துருப்பாங்க. இந்த 3, 7, 9, 12, 23 இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேராக தேடி எடுப்பாங்க. இன்றைக்கி நிறையா பார்த்திங்கனாக்கா ருத்ராஜம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அது கழுத்தில் மாட்டிக்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ வீட்டில் வச்சு வழிபாடு முறையும் ஒரு அற்புதமான ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸ்பெஷலாக. ஆக ருத்ராஜத்தை கழுத்தில் அணிவதில் ரொம்ப சிறப்பு இருக்குது. அதேமாரி நம்ம அது அணிய முடியலை, ருத்ராஜம் ரொம்ப பிடிக்கும், அது சக்தி வாய்ந்தது எனக்கு தெரியும். அதனால் நான் எப்போதுமே பேக்கெட்லேயே வச்சுருப்பேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஹேண்ட்பேக்கில் வச்சுருப்பேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு கழுத்தில் அணியிறது ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா நான் உள்ளே போட்டுப்பேன். சில சமயத்தில் ஷர்ட் அமுக்கும், அதனால் நல்லா போக்க முடியாது. இப்படி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆக ருத்ராஜம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அதீத சக்தி, சிவனின் 2 கண்கள் போல், அதாவது முக்கண்ணும் அதிலே சேரும், அதுதான் சிங்கிள் ஃபேஸ். ஸோ அப்போது அன்போடு சில சக்தியோடு சில விஷயங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் மகத்துவம், அந்த மகா மருத்துவமும் இல்லை அடங்கியிருக்கு. நான் அதை சொல்லும் போது அழகாக நான் சொல்லிகிட்டே வரேன். வீட்டில் வழிபடும் முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. நான் சும்மா அப்படியே போட்டு வச்சுருப்பேன். போட்டு வைக்கிறதுனால தப்பு கிடையாது, அது சக்தி உருவேற்றம் இருக்கணும் இல்லையா? ஓங்காரம், ஓம் என்ற சொல்லே சிறப்பானது. ஓம் நம சிவாய, இல்லைன்னா ஓம், இல்லைன்னா எந்த மந்திரம் வேணாலும் சொல்லலாம். ருத்ராட்சத்துக்கு எல்லாத்துக்குமே ஈடு இணை எதுவுமே கிடையாது. எத்தனையோ மணிகள், அணிகலன்கள், மணிமாலைகள் இருக்குது. ஆனால் ருத்ராஜம் அப்படிங்கிறது தான் ருத்ரம், நம்மளுடைய ஓங்காரத்தின் ஒரு இணையான ஒரு சக்தி. நம்மளுடைய ஓம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளி இருக்கும். அந்த ஒளி தட்டப்பட்டு ஸ்டிமுலேட் செய்யப்பட்டு உள்நாக்கு வழியாக அமிர்தம் சுரக்கும். உள்நாக்கு பார்த்திங்கன்னா எப்போதுமே துடிச்சிக்கிட்டே இருக்கும். கடவுள் சும்மாலாம் உள்நாக்கு வைக்கல. நம்மளுடைய மூளையின் அதிர்வலைகள், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா ஒரு தட்டு. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா டங், கோயில் மணி யோசிக்கும் பொழுதும், சில சாங் கேட்கும் பொழுது நமக்கு இணை புரியாத ஒரு அன்பு இருக்கும். கேட்டு ரசிச்சிருப்போம், லயத்திருப்போம். காரணம், இந்த மூளை தெய்வீகத்தை உணர்ந்து ஒரு ரசாயனத்தை, அதாவது ஒரு லிக்விடாக சுரந்து வைக்கும். அதான் அமிர்தம். இந்த அமிர்தத்தோடு சேர்ந்த சில விஷயங்களை கலந்து ஓம் நம சிவாய சொல்லும் பொழுது அதான் ஆன்மீகம். நம்ம ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த ஒரு ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, தெய்வீகத்தை உணர்றோம் இல்லையா, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஏன் அப்படி நமக்குள்ள உடம்பு சிலுக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த உள்நாக்கில் அந்த அமிர்தம் சொட்டுவதன் மூலியமாக நாக்கின் சுவன் வழியாக அது உடம்பு ஃபுல்லாக அந்த எலக்ட்ரோ ஃபீல்டு பரவதுனால ஒரு வைப்பு கிடைக்கும். ஸோ இந்த வைப்ரேஷன் தான் நம்ம பார்த்திங்கன்னா ருத்ராஜத்தில் நேச்சுரலாகவே இறைவன் படைப்பில் இருக்குது. ருத்ராஜ மரத்துக்கு கீழே நம்ம மெடிடேஷன் பண்ணால் அவ்வளோ சக்தி. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த காய்களுக்கும், அந்த கனிகளுக்கும், அந்த இலைகளுக்கும், அந்த தண்டுகளுக்கும், மரங்களுக்கும், பட்டைகளுக்கும் அதீத சக்தியை இறைவன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ருத்ராஜம் நம்ம வீட்டில் எப்படி வச்சுக்கலாம்? தண்ணியில் போட்டு வைக்கலாம். அந்த தண்ணியை நீங்கள் தீர்த்தமாக யூஸ் பண்ணலாம். ருத்ராஜத்தை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்துக்கிட்டிங்கன்னா தீர்க்க முடியாத வியாதிகளையும் தீர்க்கும். நைட்டு ஃபுல்லாக ஒரு 3 ருத்ராஜம் ஒரு நல்ல கிளாஸ் டம்ளரில் தண்ணி கிளியரான வாட்டரில் போட்டு வச்சுட்டு காலையில் அந்த ருத்ராஜத்தை எடுத்து தொடச்சி பத்திரமா வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சின்னு பாருங்கள். இந்த வெள்ளை புள்ளிகள், ஸ்கின் டிசீஸ், அந்த சொல்லுவாங்க இல்லையா, வெண்புள்ளின்னு சொல்லுவாங்க, விட்டிலிகோ அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தீரக்கூடிய ஒரு வியாதிகள். அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இறைவன் அதை தீர்த்து வைப்பார். சக்தியாக, மருந்தாக பயன்படும். இதை ரெகுலராக எடுக்க இந்த ஸ்கின் டிசீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மறையிறதை கண்கூடாக பார்க்கலாம். குறிப்பாக வெண்புள்ளிக்கு சூப்பரான ஒரு மருந்தாக இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியமாக மருத்துக்கும் பயன்படுது. வயிறில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி இந்த தீர்க்க முடியல, இந்த வியாதி இருக்குது, இதுலேருந்து மீண்டு வரணும்னா ருத்ராஜ தண்ணி எவ்வளோ பெரிய தீர்த்தம், மகா தீர்த்தம், சிவனின் டைரெக்டாக அருள் புரியக்கூடிய ஒரு தீர்த்தம். இது ஒன்று. விபூதியில் போட்டு வச்சுக்கலாம். விபூதியில் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பொழுதுமே ஒரு கொட்டாங்குச்சி, என்றைக்குமே பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் கொட்டாங்குச்சியில் விபூதி வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு திருவோடில் வச்சுருப்பாங்க. காரணம், அதெல்லாம் அந்த ஓடோட மகிமையும் சக்தியும் அந்த விபூதியில் கலந்துருக்கும். அதோட அந்த ருத்ராஜத்தையும் போட்டு வச்சிங்கனாக்கா அந்த எடுத்து திருநீரிட்டு பாருங்கள், செய்காரியம் சொல்காரியம் எல்லாமே நடக்கும். சொல்வாக்கு செல்வாக்கு போரகாரிய வெற்றியும்
எல்லாமே அந்த திருநீற்றில் நார்மலாக திருநீருக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு, மகத்துவம் உண்டு. அந்த திருநீரை அணிந்தால் அவ்வளோ சக்தி. அது மாதிரி ருத்ராஜத்தை போட்டு வைக்கிறோம், அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். இப்போ மேக்ஸிமம் என்னென்ன ருத்ராஜம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய வெரைட்டி சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் பொதுவாக போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 முகம் 6 முகம் யார் வேணாலும் பொதுவாக போடலாம். மற்றபடி இந்த சிங்கிள் ஃபேஸு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்து பொறுமையாக, ஒருவேளை உங்களுக்கு 1 முகம் கிடச்சிருக்கு, 23 கிடச்சிருக்கு, 24 கிடச்சிருக்கு, இந்த மாதிரி கிடச்சின்னா இதை மாதிரி நம்ம விபூதியில் போட்டு அந்த விபூதியை நம்ம தரிச்சிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். இது அத்தனையுமே போடலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பொதுவான விஷயம்னு பார்த்திங்கன்னா 5 6 7 முகம் போடலாம் பொதுவாகவே எல்லாருமே. இந்த 7 மேக்ஸ் ஹெவன்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து நம்ம பூஜையிலே வச்சு வணங்கினாலே போதுமான விஷயம். இல்லைன்னா நம்ம பேக்கில் பத்திரமா ஒரு டப்பாவில் போட்டு அதில் விபூதியில் போட்டு வச்சுருந்தாலே போதுமான விஷயம். ஸோ இறையருள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நமக்குள்ளே கரைந்து இருக்க வேண்டும்னாக்கா விபூதி அந்த வைக்கிறதும் அந்த விபூதியில் தீர்த்தமாக வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னும் அதீத ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கு. அது வந்து பார்த்திங்கன்னா வலம்புரியாகவோ இடம்புரியாகவோ இல்லை இந்தியன் சங்கோ ஆஃப்ரிக்கன் சங்கோ எது வந்தால் இருக்கட்டும், அதையும் பார்த்திங்கன்னா விபூதி பரப்பி அதிலையும் போட்டு வச்சுருந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதாவது சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதேமாதிரி தண்ணி, சங்கில் தண்ணி வச்சு அந்த சங்கிலையும் நம்ம அந்த ருத்ராஜத்தை போட்டு வைக்கலாம். அந்த தண்ணீரை நம்ம குழந்தைங்க பிறந்திருப்பாங்க, அவங்களாம் புலங்காயுத தோஷம் இருக்கும், இல்லாட்டா பார்த்திங்கன்னா திடீர்னு பயந்துட்டு இருப்பாங்க. அந்த சங்கில் இருக்கக்கூடிய தண்ணி ருத்ராஜம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தலையில் தெளிச்சுட்டு அவங்க நைட்டு படுக்கும்போது அவங்கள சுற்றி தெளித்து விட்டுட்டு எந்த விதமான பயமும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆக பாதுகாப்பு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ருத்ராட்ச திருநீரில் நம்ம உருவாக்குறது பார்த்திங்கன்னா திருநீர், ருத்ராஜ தீர்த்தம், இந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மகாசக்தி, மருத்துவம், மகத்துவம், அதேமாரி நமக்கு செய்காரிய தடை, காரிய சித்தி தடை, சிவன், அதாவது பிரதோஷ காலங்கள்லாம் நீங்கள் வந்து ருத்ராஜத்தை தண்ணீர் தீர்த்தமாக குடிச்சு பாருங்கள், வேறு லெவலில் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம குடிக்கும் போதே ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். பிரதோஷ காலங்களில் கையில் ஒரு 4-5 ருத்ராட்சத்தை வச்சுக்கிட்டு நம்ம கையில் போய் சிவன் கோயிலில் நின்று நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கொண்டு வந்து வீட்டில் வச்சு ரீசார்ஜபிள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ருத்ரம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அவ்வளோ எனர்ஜி உள்ளே இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே வீட்டில் வச்சுக்கிறோம். ஒவ்வொரு பிரதோஷ காலங்களையும் சிவனாலயத்திற்கு எடுத்து கொண்டு போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கூட்டமே இல்லாமல் இருந்துச்சுனாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வந்துச்சுன்னா அங்கே சிவனுடைய லிங்கத்தில் வச்சு கூட எடுத்துகிட்டு வரலாம். இல்லையா அவங்க கையிலேயே வச்சு ஓம் நம சிவாய இல்லைன்னா ஓம் மட்டும் ஓங்காரத்தை மட்டும் சொன்னாலே போதுமான விஷயம், ருத்ராஜம் ஆக்டிவேட் ஆகிடும். அதனால தான் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நம்ம தீர்க்க முடியாத வியாதி பெட்ரீட்டில் இருக்கவங்களுக்கு தலைவாணி கடையிலெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம ருத்ராஜை போட்டு வச்சோம்னாக்கா அவங்க சீக்கிரமாகவே குணமடைந்து தெளிந்து விடுவார்கள். அவ்வளோ பெரிய ஒரு சக்தி ருத்ராஜத்துக்கு உண்டு. இன்னும் அதை பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆக இந்த ருத்ராஜத்தை எல்லாருமே சும்மா போட்டு வைக்காமல் இந்த மாதிரி நீரில் இல்லை விபூதியில் திருநீட்டில் இந்த மாதிரி ஒருவேளை கஷாயம், அதாவது நிறைய மெடிசன் இருக்கும், கஷாயமாக சில பேர் என்ன பண்ணுவாங்க குடிக்கிற பழக்கம் இருக்கும், பல மூலிகைகள், அதுக்கு இன்னும் சக்தி ஊட்டணும், இன்னும் நல்ல எனர்ஜி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கஷாயம்லாம் ரெடி பண்ணி பிறகு நீங்கள் தண்ணியாக வச்சுருப்பீங்களா குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடம் ருத்ராஜத்தம், அது எந்த ஃபேஸ் வேணாலும் இருக்கலாம், ருத்ராஜத்தை போட்டு அந்த அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை ருத்ராஜை திருப்பி தொடச்சிட்டு அந்த தண்ணியை குடிச்சு பாருங்கன்னா நீங்கள் எந்த மூலிகைக்கு காப்பு கட்டி செலவெல்லாம் எடுத்து செய்வாங்க அதுக்கும் யூஸ் பண்ணலாம். நார்மலாக டெய்லி ஒரு மருந்துக்காகவோ இல்லை வியாதிக்காகவோ நீங்கள் குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் ருத்ராஜத்தை போட்டுட்டு எடுத்து வச்சு குடிச்சு பாருங்கள், இந்த வியாதி சீக்கிரமாக தீரும், கர்மம் தீரும். ஆக நம்ம பல துஷ்ட காலத்திலிருந்தும் கஷ்ட காலத்திலிருந்தும் வெளிவருவதற்கு ருத்ராஜத்தின் சக்தி அவ்வளவு சிறப்பானது. இப்படி அற்புதமான ருத்ராஜம் வந்து பார்த்திங்கனாக்கா பெண்கள் அணியலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. 5 6 யார் வேணாலும் அணியலாம். நீ வந்து பார்த்திங்கன்னா கலட்டி மாற்ற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அப்படி கழட்டாத மாதிரி வச்சுருக்காங்க. பெண்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த 3 நாட்களில் கழட்டி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. மற்றபடி 5 6 பொதுவாகவே எல்லாருமே அணியலாம். அந்த தள்ளி வைக்கும் காலங்களில் மீன்ஸ் அவங்க வந்து இந்த 3 நாட்களில் அதை மட்டும் அப்படியே கழட்டிட்டு நம்ம பூஜை ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சுத்தமான பிறகு அதை எடுத்து அணியலாம். அதனால தான் இதை முன்னோர்கள் அழகாக ருத்ரமாக இருந்தால் நம் உடலில் ருத்ரம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், ஓங்காரம் இருந்து கொண்டே இருக்கணும், சிவனின் பார்வை பட்டு கொண்டே இருக்கணும், இறைவனின் அருள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கையில் நம்ம சோர்ந்து போக முடியாது, தோற்று போக முடியாது. தோற்று போக சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் சக்தியும் அதை மீண்டு வரும் சக்தியும் வெற்றி கொள்ளும் சக்தியும் இறைவன் நமக்கு தந்துடுவாங்க. அதான் ருத்ராஜத்துடைய பயன்கள், சிறப்புகள். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.